ஹாய். இது வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து எந்திரிக்க ஒரு 6:00 ஆயிடுச்சு. நான் வந்து 4:00 பிளான் பண்ணேன். நைட் தூங்கவே லேட் ஆயிடுச்சு. சரி எந்திரிச்சதும் குளிச்சிடலான்ட்டு இந்த விளக்கு பாத்திரம் தேய்ச்சு வச்சுட்டு போலான்னு போனா, ஜானு எந்திரிச்சிட்டா. எப்பவுமே அவ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டா. 8:00 இல்ல 7:30 அந்த மாதிரி ஆகும். அவ எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமா பால் போடுறது, அவங்கள ரெடி பண்றது, இந்த மாதிரி வேலைக்கு இறங்கியாச்சு. அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு குளிச்சாதான், இல்லன்னா வந்து ஹாஃப் டே ஆகிடும் நான் குளிக்கிறதுக்கு. நான் வந்து கிச்சன்ல எப்பவுமே இந்த பூ அரேஞ்ச் பண்ணி விளக்கேத்தி வச்சிருவேன். குளிக்கலனாலும். இங்க வந்து இப்படி இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் ப்ளசன்ட்டா இருக்கும் பாக்க. அதுக்காகவே அங்க அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அந்த புத்தம்லாம் ஆர்டர் போட்டு. இப்போ வந்து அந்த பூ தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறதால, அந்த குட்டி குட்டியா ஒரு மாதிரி இருக்கும்ல, அது நெறைய வருது. நான் 1 வாரம் வைக்காம அப்படியே அந்த தண்ணிய ஊத்திட்டு அப்படியே விட்டு வச்சிருந்தேன். பூ வச்சா வருது. ஏன்னு தெரியல. அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல. ஒரு சைடு பசங்களுக்கு பால் வச்சாச்சு. இன்னொரு சைடு எங்களுக்கு வந்து டீ போட ஆரம்பிச்சுட்டேன். காலையில அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து டீ குடிக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. நமக்கு வந்து டீ ஆர் காஃபி குடிச்சாதான் கொஞ்சம் தூக்கம் தெளியும். கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டா செய்ய முடியும். எனக்கு டீ ஆர் காஃபி. நான் காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். குடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வேலையிலேயே இறங்குவேன். ஒரு சைடு ஸ்கூல் டைம்ல அப்படி கிடையாது. ஒரு சைடு சமையல் வேலை ஆகணும். இன்னொரு சைடு வந்து நமக்கு காஃபி ரெடி ஆகணும். அது போடுறது பெரிய விஷயம் இல்ல. நம்ம அத எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம குடிச்சிட்டோம்னா, அது வந்து நமக்கு லக்கியான டேவாவே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரேரா தான் அமையும். நாம காஃபி குடிக்கும்போது தான், அம்மா பாத்ரூம், அம்மா டாய்லெட் அப்படிம்பாங்க. யாருக்கெல்லாம் குட்டீஸ் இருக்க வீட்ல இது ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாருக்குமே அப்படிதான் நெனைக்கிறேன். எனக்கு மட்டும் கிடையாது. ஒரு சைடு ஒலைய வச்சுட்டேன். சாதம் வச்சா தான் நமக்கு அடுத்து என்ன பண்றதுன்ட்டு பண்ண முடியும். காஃபி குடிச்சிட்டு வந்தா சாதம் வடிச்சுட்டா ஏதாவது ரைஸ் கிளறி குடுத்துடலாம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு ஒரு 7:00 ரைஸ் வச்சுட்டேன்னா, அது வந்து எனக்கு ஈவினிங் வந்து கெட்டு போகாது. 6:00 வச்சாதான் வந்து சாதம் வந்து கெட்டு போயிடுது. ரைஸ் இருந்துச்சுன்னா ஈவினிங் அவங்களுக்கு குடுக்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்படிதான் வந்து எனக்கு ஃப்ரைடே மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.